எவ்வளோ கோல்டு வேணால் இந்த பிளேஸ்லேருந்து நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம். அதுவும் 24 கேரட் கோல்டு. அதுக்காக கோல்டு பிஸ்கெட்ஸும் காயினும் கொடுப்பாங்கன்னு நினைக்காதீங்க. சின்ன சின்ன கோல்டு டஸ்ட் கொடுப்பாங்க. ஜப்பானில் டோய் கோல்டு மைனுன்னு ஒரு பிளேஸ் இருக்குது. இதோட என்ட்ரி ஃபீஸ் 1900 yen, விச் இஸ் அரௌண்ட் 1200 INR வரும் அப்ராக்சிமேட்லி. இங்கே வந்து கோல்டு மைன் எப்படி இருக்குன்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரோடு சேர்த்து ஃபைனலாக இந்த மாதிரி கோல்டு கலெக்ட் பண்ணுற ஒரு ஆக்டிவிட்டியும் வச்சுருக்காங்க. நம்ம முன்னாடி ஒரு தொட்டி இருக்கும், அதில் ஃபுல்லாக தண்ணி ஃபில் பண்ணி கீழே ஃபுல்லாக மண் போட்டு வச்சுருக்காங்க. அதோடு சேர்த்து சின்ன சின்ன கோல்டு டஸ்ட்டும் நிறைய மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இது எப்படி செய்யணும்னு நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு நிறைய ட்ரெயினர்ஸ் இருப்பாங்க. அவங்க சொல்கிறத நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணணும். இந்த க்ரீன் கலர் பவுல் யூஸ் பண்ணி கீழே இருக்கிற மண்ணை அப்படியே ஸ்க்ரேப் பண்ணி எடுத்து அதை அப்படியே நம்ம சொலவில் புடைப்போம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மண்ணை வந்து கழிச்சிட்டே வரணும். அப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது ஃபைனலாக கொஞ்சோண்டு மண் இருக்கும் போது சில கோல்டு டஸ்ட் மாதிரி கலெக்ட் ஆகும். நம்ம லக்கினா கலெக்ட் ஆகும், இல்லைனா நம்ம ஒன்ஸ் மோர் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி கலெக்ட் ஆகிற கோல்டை நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம், நம்ம வீட்டுக்கும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். இதை சேவ் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு குட்டி பாட்டில் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டே நம்ம வந்து இந்த பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணி வச்சிடணும். நம்மளோட கை வெட்டாக இருக்கும்ல, ஸோ அதை ட்ரை பண்ணதுக்கப்புறமா அந்த 1 ஃபிங்கர் யூஸ் பண்ணி அந்த கோல்டு டச் பண்ணால் நம்ம கையில் ஒட்டிக்கும். அதாகவே நம்ம இந்த பாட்டிலில் வச்சோம் அப்படின்னா அந்த தண்ணியோட மிக்ஸ் ஆகி அந்த பாட்டில் உள்ளே போயிடும் அந்த கோல்டு. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு டைம் பீரியட் கொடுப்பாங்க, 10 to 15 minutes. அதுக்குள்ளே நம்ம எவ்வளோ கலெக்ட் பண்ணுறோமோ அது எல்லாத்தையும் இந்த பாட்டிலில் போட்டு நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய்க்கலாம். நல்லா இருக்குல்ல? பாய்.